சிறுதானியத்தில் ஒன்று கம்புப்பா. கம்பை இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ரொம்ப நேரம் பசிக்காது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. இப்போ இருக்கிற வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி கம்பங்கூழ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடல் சூடு குறையும்ப்பா. உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும்ப்பா. சின்னவங்கள இருந்து பெரியவங்க வர இந்த கம்பங்கூழை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போப்பா நான் கம்பு எடுத்திருக்கேன். கம்பு நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோ கம்பை நான் இதில் போடுறேன். 1 கிலோவுக்கு 3 கிளாஸு வந்திருக்குப்பா. இப்போ இந்த 1 கிலோ கம்பில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்படிப்பா நம்ம என்ன செய்யணும், கம்பை நல்லா நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா கம்பில் உள்ள டஸ்ட்டுகள் பூரா நல்லா நம்மளுக்கு தண்ணியில் வந்துடும். இப்போப்பா இதை உங்களுக்கு நல்லா கம்பை நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ அதில் உள்ள டஸ்ட்டு பூரா வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இதை நல்லா கழுவிட்டு உங்களுக்கு நான் கொண்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா உங்களுக்கு 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கம்பை நல்லா கழுவியாச்சு. எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஜல்லடை எடுத்துக்கிறணும். ஜல்லடை கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ இந்த கம்பை ஃபுல்லாக இதில் போடுங்க. ஜல்லடையில் இப்படி வச்சு நீங்கள் கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு இப்படி வச்சுருங்க. தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கிரும். நம்ம ஜல்லடையில் போட்டிருந்தோம், தண்ணி கொஞ்சம் ஜல்லடையிலேருந்து தண்ணி இறங்கிருச்சு. இப்போ இந்த இதை நம்ம சுத்தமான துணியில், மெல்லிசான துணியில் நம்ம வீட்டில் இருக்கும். அந்த துணியில் நம்ம இதை இந்த கம்பை கொட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம ஜல்லடையில் வாஷ் பண்ணிவிட்டு ஜல்லடையில் தண்ணியை நல்லா நிறுக்க வச்சுட்டு நம்ம இந்த துணியில் போட்டிருக்கோம்ப்பா. இதை நம்ம எடுத்து என்ன செய்கிறோம்னா வெளியே நம்ம ஒரு மணி நேரத்துக்கு நம்ம காய வச்சிடணும். உங்களுக்கு வாங்க காமிக்க. இப்போப்பா நம்ம தரையில் விரிச்சுக்கிட்டோம். விரிச்சிட்டு இதை என்ன செய்கிறோம், நல்லா பரப்பி விடுறோம். இப்படி நல்லா பரப்பி விட்டுக்கணும்ப்பா. பரப்பி விட்டோம்னா தண்ணி பசை பூரா நம்மளுக்கு போய் நல்லா காஞ்சிரும். அப்புறம் அதுக்கடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதை காய வச்சுருந்தோம். தண்ணி நல்லா இதாக போயிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் நிழலில் வச்சிங்கன்னா 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. வெயிலில் வச்சிங்கன்னா 1 மணி நேரத்தில் நல்லா காஞ்சிரும்ப்பா. இப்போ நான் நல்லா காஞ்சிருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கிடுவோம். இதை உங்களுக்கு மிக்சியில் 1-2 அரைச்சிட்டு வரேன். நைஸாக அரைச்சிடக்கூடாதுப்பா, 1-2 அரைக்கணும். இப்போப்பா நான் மிக்சியில் உங்களுக்கு அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா, பரபரன்னு இருக்குது. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்பம் கூழுக்கின்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு டப்பாவில் இதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். கம்பை நல்லா அடித்து இப்போ இந்த டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். இப்போ வெயில் காலம் ஆனதுனால இப்படி நம்ம மாவு இப்படி நம்ம கம்பை இப்படி மிக்சியில் அடித்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ டெய்லி கூட சாப்பிடலாம். கம்பங்கூழ் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிப்பா. ரொம்ப உங்களுக்கு பசிக்கவும் பசிக்காது. அடிக்கடி நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க ஈஸியாக இருக்கும். நம்ம கம்பங்கூழ் கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டா கழுவணும், இது செய்யணும். அதனால் இப்படி பண்ணிக்கிட்டோம்னா, இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த கம்பில் நம்ம கம்பங்கூழ் கிண்ட போகிறோம். இப்போப்பா இதில் நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். இதில் நம்ம 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ கம்பங்கூழ் செய்ய போகிறேன். 1 கப்பு எடுத்திருந்த கம்பு பவுடரை நான் இதில் பவுலில் போட்டுக்கிறேன். இப்போப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு சட்டி வச்சுருக்கோம். இந்த கப்பில் தான்ப்பா நம்ம 1 கப்பு கம்பு எடுத்திருக்கோம். இப்போ அதே கப்லையே நம்ம 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கேஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருவோம். 6 கப்பு ஊற்றிருக்கோம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிட்டு வருது. இப்போ நம்ம கப்பு கம்ப மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இதை நம்ம லைட்டாக போட்டுக்கிறோம். தூவி போடணும், இல்லாட்டா கட்டி விழுந்துரும். கரண்டி எடுத்துக்கோங்க. இப்படிப்பா நம்ம மாவை ஃபுல்லாகவே தூவி இப்படி போட்டோம்னா கட்டி விழுகாது. இல்லாட்டா கட்டி மொத்தமாக போட்டுட்டோம்னா கட்டி விழுந்துடும்.
திருப்பி ஒரு கிண்டி கிண்டிக்கிடுவோம். இப்போ எல்லா மாவையும் போட்டுருவோம். நம்ம எல்லா மாவுமே போட்டுட்டோம்ப்பா. இப்போ இதை வந்து நல்லா வேக விடணும். நம்ம கை வந்து எடுக்கக்கூடாது. கை எடுத்தோம்னா கீழே போய் மாவு வந்து கீழே படிஞ்சுக்கிறோம். படிஞ்சுக்கிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அது வந்து கருகிரும். அதனால நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அடுப்பு ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்படி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும்ப்பா. கைக்கும் நம்மளுக்கு எக்ஸசைஸ் கிடைச்ச மாதிரி ஆயிடும். இப்போ பப்பிள்ஸ் விட்டுக்கிட்டு வருது. ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுருக்கோம். நல்லா கொதிச்சு நல்லா பப்பிள்ஸ் விட்டுக்கிட்டு வருதுப்பா. கொதிக்குது. அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்லோவில் வேக விடணும். இப்போப்பா நம்ம வந்து அதில் 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு சில கம்பு வந்து பழைய கம்பாக இருக்கும். பழசாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால நம்ம ஒரு 2 கப்பு தண்ணி இதில் எக்ஸ்ட்ரா தனியாக கொதிக்க வச்சுக்கிறோம். தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போப்பா நல்லா 10 நிமிஷம் நான் ஹையில் வேக விட்ருக்கோம். 10 நிமிஷம் ஸ்லோவில் வேக விட்ருக்கோம். நல்லா கம்பு வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்து பூவாக மலர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். பிங்க் சால்ட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம வந்து 1 கப்பு கம்புக்கு இப்போ 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். ரொம்ப பழைய கம்பாக இருந்துச்சுன்னா தண்ணி பத்தலைன்னா உங்களுக்கு சுடு தண்ணி தனியாக வச்சுக்கோங்க. வச்சு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் சுடு தண்ணி ஊற்றலை, எக்ஸ்ட்ரா ஊற்றலைப்பா. இப்போ அவ்வளோதான்ப்பா, வெந்துருச்சு. இப்போ நம்ம கேஸு ஆஃப் பண்ணிடுவோம். நான் மதியம் 3 மணிக்கு கிண்டி இருக்கிறேன்ப்பா. ஒரு 6 மணி நேரத்துக்கு ஆற விடுவோம். 6 மணி நேரம் நம்ம ஆற வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சுப்பா. மேலே பார்த்தீங்களா நல்லா ஆடை படிஞ்சு இருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன செய்யறோம்னா பச்சை தண்ணி இருக்குல்ல, நார்மல் தண்ணி, அதை கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கிடுவோம். இப்படி நம்ம ஊற்றி வச்சிடணும். நம்ம இது எதுக்கு ஊற்றி வைக்கிறோம்னா நம்ம காலையில் சாப்பிடும் போது கம்பு வந்து ரொம்ப வாசமாக இருக்கும்ப்பா. சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை நைட்டுக்கு மூடி வச்சிருவோம். உங்களுக்கு காலையில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போப்பா நம்ம நைட் ஃபுல்லாக வச்சுருந்தோம். இப்போ காலையில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போப்பா நான் வந்து பசும்பாலில் தயிர் விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கிடுவோம். நான் வந்து 4 பேர் சாப்பிட்றதுனால தயிர் அதிகமாக போடுறேன்ப்பா. 4 பேர் சாப்பிட போகிறோம், அதனால் தயிர் ஜாஸ்தி போடுறேன். நீங்கள் உங்களுக்கு அளவான தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு மூடி போட்டு லைட்டாக அடித்து கொண்டு வரேன். மிக்சியில் ஒரு அடி அடித்து கொண்டு வந்திருக்கேன் தயிரை. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். கம்பங்கூழுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான்ப்பா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஆளுக்கு 5 வெங்காயம். இப்படி தினமும் சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. அந்த சின்ன வெங்காயத்தை வந்து நான் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த தயிரில் போட்டுக்கிடுவோம். 4 பேருக்கு சாப்பிட்றதுனால உங்களுக்கு நான் வெங்காயம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். இப்போ ஒரு பச்சை மிளகாப்பா, இதையும் பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகா நறுக்கி போட்டாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி இலையையும் நறுக்கி போட்டுக்கிடுவோம். நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம்ப்பா. அப்போ தான் சாப்பிடும்போது நமக்கு வந்து வாயில் வந்து தட்டாது. பொடிசாக நறுக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம்ப்பா. இப்போ அந்த கம்மங்கூழை வந்து நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தீங்களா எப்படி லேவிய மாதிரி வருது பார்த்தீங்களா, அல்வா மாதிரி இருக்குது. இப்போ இதில் இந்த தயிரில் போட்டுக்கிடுவோம். இப்போ மீதி கம்மங்கூழ் இருந்துச்சுன்னா அதை தூக்கி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கப்பா. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா மறுநாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம். நல்லா ஜில்லாகவும் இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கம்பை போட்டுக்கோம். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கலந்துக்குவோம்.
கெட்டியாக இருக்குப்பா. இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்குருவோம். கூழ் வந்து நம்மளுக்கு லிக்விடாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், கெட்டியாக இல்லாமல். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு கிளாஸில் மாற்றிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குப்பா. அம்மாவுக்கே நான் அப்படியே சீக்கிரமாக குடிக்கணும் போல் இருக்குது. இது வந்து எல்லாருமே குடிக்கலாம், சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம்ப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.